சங்கே முழங்கு யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா GNUSim8085 இந்த சிமுலேட்டர் அப்ளிகேஷன் கம்பைலரை விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இல்லை அதர் பிளாட்ஃபார்ம் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் எப்படி நம்ம இன்டர்நெட் சோர்ஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் வர வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூட வர்ற பெல் ஐக்கானை ஆல் அப்படின்றத எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கம்ப்யூட்டர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணும். ஸோ உங்களோட மை கம்ப்யூட்டர் லொக்கேஷன் போங்க, இல்லை திஸ் பிசி அப்படின்னு போயிட்டு சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுங்க. ஸோ இதில் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும் என்ன கான்ஃபிகரேஷன், சிஸ்டமோட கான்ஃபிகரேஷன்ஸ் என்னன்றது நோட் அவுட் பண்ணுங்க. ஓகேங்களா, 34 64 ஆர் 32 பிட்ஸ் அப்படின்றத நோட் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட வெப் ப்ரௌசரில் கூகுள் சர்ச் இன்ஜின் டூலில் GNU8085 இந்த கண்டென்ட்டை மட்டும் அடிச்சுட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரியான ஒரு பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு இந்த டவுன்லோட் அப்படின்ற இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா GNUSim8085 மைக்ரோப்ராசஸோட கம்பைலரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் ஒவ்வொரு ஃபைல்ஸஸும் கொடுத்துருப்பாங்க. உபுண்டு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெர்ஷன்ஸ் வழியாக டிஃபர் ஆகும். நம்ம விண்டோஸ்ன்றதுனால விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபைல்ஸ் ஒன்ஸ் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஆஃப்டர் டவுன்லோடுக்கு அப்புறம் அந்த செட் ஆஃப் ஃபைல்ஸஸை யூசர் அக்கௌண்ட் கண்ட்ரோல் நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கம்ப்யூட்டர்ஸில் GNU சிமுலேட்டர் இன்ஸ்டால் ஆகிடும். நெக்ஸ்ட் நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கோடிங்கை ப்ராப்பராக அடிச்சுட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுதான்றதை செக் அவுட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் GNUSim8085 எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படின்ற தகவல் பார்த்தோம். இந்த சாஃப்ட்வேர் முழுக்க ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி அசம்பிளியில் கோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ லிங்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்